தினமணி நேயர்களுக்கு வணக்கம். நியூசிலாந்து வெர்சஸ் பாகிஸ்தான் சூப்பர் 8 சுற்றின் முதல் ஆட்டம் பற்றின ஒரு ரிவ்யூ தான். சுழற்பந்து வீச்சு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பாகிஸ்தானை நியூசிலாந்து சமாளிக்குமா? நியூசிலாந்தின் பலம் என்ன, பலவீனம் என்ன, பாகிஸ்தானின் பலம் என்ன, பலவீனம் என்ன, இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தமிழ் வணக்கம். நியூசிலாந்தும் பாகிஸ்தானும் விளையாடக்கூடிய முதல் ஆட்டம் பற்றி தான் நம்ம ரெண்டு பேருமே இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்சில் யாருக்கு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஜென்ரல் பெர்செப்ஷனாக பாகிஸ்தானுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அங்கே விளையாண்டுருக்காங்க, இந்தியாவுக்கு ஒரு டஃப் கொடுத்துருந்தாங்க. அதனால் இப்போ நியூசிலாந்துக்கும் அவங்க டஃப் கொடுப்பாங்க. ஆஃப் ஸ்பின்ஸ் நிறையா வச்சுருக்காங்க, நியூசிலாந்தையும் பேட்ஸ்மேன்ஸ் இருக்கனால கொஞ்சம் பாகிஸ்தான் அட்வான்டேஜ் இருக்குன்னு தோணுது ஃபுல்லாக எல்லா மேட்சும் விளையாடுறதுனால. ஸோ இந்த உலகக்கோப்பை பொறுத்த வரைக்கும் பிரேமதேசா மைதானத்தில் மொத்தம் 5 ஆட்டங்கள் நடந்திருக்கு. 5 ஆட்டங்களில் 4 ஆட்டங்களில் முதல் பேட்டிங் பிடிச்ச அணி தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் தான் சேஸ் செய்யப்பட்டிருக்கு. அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமான மேட்ச் ஸ்ரீலங்கா வர்சஸ் ஜிம்பாப்வேல அட்டகாசமாக சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மைதானத்தை பொறுத்த வரைக்கும் ரன் குவிப்பதே பெரிய ஒரு சவாலாக இருக்குது. தமிழ் அதிகபட்சமாக 182 ரன்கள் தான் அடிக்கப்பட்டிருக்கு. ஒரு 2 ஆட்டங்கள் அடிக்கப்பட்டிருக்கு. ஒன்று ஆஸ்திரேலியா அயர்லாந்து கூட அடிச்சாங்க. இன்னொரு மேட்ச் ஜிம்பாப்வே சேஸ் பண்ணாங்க. 179 டார்கெட் ஸ்ரீலங்கா செட் பண்ணியிருந்தாங்க. இவங்க அடித்து 182 அடிச்சிட்டாங்க. ஸோ மற்ற ஆட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஒரு 165 அடித்தாலே கொஞ்சம் நல்ல ஸ்கோராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே ஸ்பின் டாமினன்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இது வரைக்கும் இந்த உலகக்கோப்பையிலே பார்த்துட்டோம் அப்படின்னா 5 ஆட்டங்கள் நடந்திருக்குன்னு இல்லையா? அதில் 4 ஆட்டங்களில் இரண்டாவது பேட்டிங் செய்த அணி ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு டேட்டாவாக இருந்தது. ஸோ கடைசி ஆட்டம் இப்போ இந்த ஜிம்பாப்வே ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் செகண்ட் பேட்டிங் ஆல் அவுட் ஆகாமல் சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்டேடியம்லேயே பார்த்துட்டோன்னா ஸ்பின் டாமினன்ஸ் தான் ஜாஸ்தி இருக்குது, நம்ம முன்னாடியே பேசின மாதிரி. ஸோ இது வரைக்கும் வேகப்பந்து வீச்சாளர்கள் மொத்தம் 31 விக்கெட்டுகள் வீழ்த்தி இருக்கிறாங்க. சுழற்பந்து வீச்சாளர்கள் 37 விக்கெட் வீழ்த்தி இருக்கிறாங்க. இது டிஃபரன்ஸ் பார்த்தோம் குறைவாக இருந்தாலுமே கூட பல ஆட்டங்களில் சுழற்பந்து வீச்சாளர்கள் தங்களுடைய ஆட்டத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு பந்துலாம் வீசியிருக்கிறாங்க. வேகப்பந்து வீச்சாளருக்கு கடைசி ஓவரில் டெத்தில் அந்த மாதிரி விக்கெட் கிடச்சிது. அது குறைத்து மதிப்பிடலை அப்படின்னாலும் தரவுகள் எடுக்கிறப்போ சுழற்பந்து வீச்சு தான் ஆதிக்கம் செலுத்திருக்கு அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதன் அடிப்படையில் தான் இப்போ இந்த மேட்ச்குள்ளே போகிறோம். ஸோ இந்த இரு அணிகளும் T20 எத்தனை முறை மோதிருக்காங்கன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 49 ஆட்டங்கள் இது வரைக்கும் விளையாடி இருக்கிறாங்க, பாகிஸ்தானும் நியூசிலாண்டும். அதில் அதிக ஆட்டங்களில் ஜெயித்தது பாகிஸ்தான், 24 ஆட்டங்களில் ஜெயிச்சிருக்கிறாங்க. நியூசிலாந்து 23 ஆட்டங்களில் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒரு ஆட்டம் தான் வித்தியாசம். ஆனால் கடந்த காலம், அதாவது சமீப இதை பார்த்தோம் அப்படின்னா கடைசி 5 ஆட்டங்களில் நியூசிலாந்தின் ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது. கடைசி 5 ஆட்டங்களில் நியூசிலாந்து 4 ஆட்டங்களில் ஜெயிச்சிருக்கிறாங்க, பாகிஸ்தான் ஒரு ஆட்டம் தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ பாகிஸ்தான் பார்க்குறப்போ கடைசி 5 ஆட்டங்களில் கொஞ்சம் டவுனாக இருக்காங்க, நியூசிலாந்து தான் ஆதிக்கம் இருக்குது. இதை ஒப்பிடுறப்போ இந்த சூழல் இப்போ நான் தரவுகள்லாம் சொல்லிட்டேன். அதோட பார்க்குறப்ப நியூசிலாந்து பலம் வாய்ந்ததாக இருக்குமா இல்லையா? உங்களுடைய பார்வை என்ன? நியூசிலாந்து பலம் வாய்ந்ததாக இருக்குங்க தான் என்னோட கருத்து. ஏன்னா இங்கே இப்போ நம்ம வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ என்ன கரண்ட் சுச்சுவேஷனில் எப்படி இருக்காங்க? இதுக்கு முன்னாடி சொன்ன பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் நியூசிலாந்து ரொம்ப டாமினெண்டாக இருக்காங்க. குரூப் ஸ்டேஜில் பார்க்கும்போது 4 மேட்ச்சில் விளாண்டாங்க. 4 மேட்ச்சில் 3 மேட்ச் என்ன வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் மட்டும் சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஒரு டிஃபீட் ஆயிருக்காங்க. அந்த இடத்துல மட்டும்தான் அவங்களோட பேட்டிங் கொஞ்சம் டாப் ஆர்டர் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆனாங்களே தவிர மற்றபடி மற்ற 3 மேட்ச்சுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் விளாண்டுருக்காங்க. டாப் ஆர்டர் பார்க்கும்போது ஓப்பனர்ஸ் டிம் சேஃபர்ட் அண்ட் ஃபின் ஆலனே ரொம்ப சூப்பராக விளாண்டு பண்ணிடுறாங்க. ஒரு 2 பேர் தானே லீடிங் ரன் ஸ்கோர்ஸ் நியூசிலாந்துக்கு. ஃபர்ஸ்ட் டீம் சேஃபர்ட் இருக்காரு, அதுக்கு அவர் போட்டியாக ஃபினாலும் நான் அடிப்பாம்பா அப்படிங்கிற மாதிரி போட்டு ரன் அடிச்சுட்டு வந்துருக்காரு. ஓகே, அதுக்கு அடுத்து வரும்போது நமக்கு ரச்சின் ரவீந்திரா வந்துறாரு. ரச்சின் ரவீந்திராவுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தராக பேட்டிங் ஆர்டர் நீண்டுகிட்டே போகுது. டீம் சேஃபர்ட், ஃபின் ஆலன், ரச்சின் ரவீந்திரா, கிளென் பிலிப்ஸ், அதுக்கப்புறம் மார்க் சாப்மன் சொல்லிட்டு போகுது. லாஸ்ட்டில் நமக்கு அடிக்கிறதுக்கு சாண்டன் அது மாதிரி பேட்டிங் நல்ல ஆப்ஷன், நிறைய ஆப்ஷன் இங்கே நியூசிலாந்து கனடா மேட்ச் தவிர்த்து நல்ல ஃபார்மில் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ரச்சின் அடிச்சிருக்காரு. என்ன பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மேட்ச்சில் 50 அடிச்சிருக்காரு. எந்த மேட்ச்னு பார்க்கும்போது சேப்பாக்கில் 50 அடிச்சிருக்காரு. அவர் பெரிய ஸ்கோருக்கு அடுத்தடுத்த மேட்ச்சில் கன்வெர்ட் பண்ண முடியலை தவிர ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்டார்ட் கிடைக்குது. அதை கொஞ்சம் நல்லா கேபிட்டலைஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா தோணுதே தவிர மற்றபடி விளையாடலை, அப்படி ஃபுல்லாக விளையாடலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா லீடிங் ரன் ஸ்கோரர்ஸாக தொடக்க பேட்டர்கள் இருக்காங்க. நடுவரிசை பேட்டர்களுக்கு இன்னும் ரன் குவிக்கிறதுல இன்னும் போதிய அளவுக்கு ரன் குவிக்கல அப்படின்றீங்க இல்லையா? ரன் குவிக்கலன்னு சொல்லிட முடியாது, எடுக்கிறாங்க. அதை இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் கொண்டு போகணும். இப்போ 20-30s அவுட் ஆகிறதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா அவங்களும் ஒரு பெரிய நாக் விளையாண்டாங்கன்னா நியூசிலாந்து நல்ல ஒரு பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். நீங்கள் செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா UAE கூட விளையாடும் போது டாப் ஆர்டர் 2 பேருமே பார்த்தீங்கன்னா டிம் சேஃபர்ட் அண்ட் ஃபின் ஆலன், இவங்க 2 பேருமே மேட்சை முடிச்சிருப்பாங்க. ரொம்ப 10 விக்கெட் சீதத்தில் சூப்பர் மேட்சை முடிச்சிருப்பாங்க.
அது 173ங்கிற டார்கெட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வித்தவுட் லூசிங் விக்கெட்ஸ் ஓகே எஸ் அந்த மாதிரி வந்து ஜெயிச்சிட்டாங்க வந்து. அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடச்சி ஒரு ஓப்பனிங் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கனாலே அவங்களுக்கு வந்து சூப்பராக அடுத்த ஸ்கோர்ஸ் டிக் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ மார்க் சாப்மன் ஒரு மேட்ச் விளையாண்டாரு, எனக்கு நினைவு இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா கூட அந்த மேட்ச் தோத்துருவாங்க, நல்லா விளையாண்டார், நிறைய விக்கெட்ஸ் விழுந்த அப்புறம். அதுக்கப்புறமா கிளென் பிலிப்ஸ் போன மேட்ச் கொஞ்சம் நொறுக்கி விட்டாருன்னு நினைக்கிறேன், கடைசியாக நொறுக்கி விட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய டெத்துமே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. டெத் யார் இருக்காங்கன்னா மிச்சல்சன் அவங்களாம் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நியூசிலாண்டோட டெத் பேட்டிங் எப்படி பார்க்குறீங்க? இப்போ சில டீம்ஸ் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு வந்து டெத் பேட்டிங் லைனப் வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா எடுத்தீங்கன்னா வந்து பின்னாடி வந்து விளையாடுறதுக்கு ஹார்திக் பாண்டியா இருப்பார் வந்து. இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது வில் ஜாக்ஸ் இருப்பார். அது மாதிரி இந்த நியூசிலாந்தில் சவுத் ஆஃப்ரிக்காவில் யான்சன் இருப்பார் வந்து. அது மாதிரி நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த மிச்சல் சாண்டனர் மட்டுமே நம்பி இருக்காம இன்னொரு பிளேயர் அவங்க ரெடி பண்ணணும், டெத்துக்கு வந்து விளையாடுறதுக்கு ஒரு நல்ல பிளேயர் வேணும். அப்படி இருந்தாங்கன்னா வந்து அவங்க பேட்டிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்காங்க. ஏன்னா ஒரு மேட்ச் ஒருத்தவங்க அடிக்கிறாங்க, இன்னொரு மேட்ச் அடுத்தவங்க அடிக்கிறாங்க வந்து. அப்போ பேட்டிங் வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்காங்க. இந்த டெத்தும் அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா ஓகே சூப்பர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேட்டிங். சாண்டன் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்களோ டெத்துக்கு? ஜெமினிஷம் நல்லா விளையாண்டாருன்னு நினைக்கிறேன் வந்து. ஒரு மேட்ச்ல மட்டும் ஏதோ 20 சம்திங் அடிச்சார், 28 அடிச்சார் வந்து. அவர் வந்து டெத் பேட்டிங்ல வந்து நல்லா விளையாண்டாருன்னா நியூசிலாந்துக்கு வந்து இன்னும் வந்து அது வந்து பேட்டிங் லைன் வந்து ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு தோணுது வந்து. ஸோ இந்த பேட்டிங் காம்பேட் பண்ணக்கூடிய அளவுக்கு பாகிஸ்தான் பவுலிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து ஒரு சுழற்பந்து வீச்சு படையே வச்சிருக்கு. அவங்க பார்த்துருப்பீங்க, நிறைய இந்தியா கூட விளையாண்ட ஆட்டத்தில் 18 ஓவர்கள் வந்து சுழற்பந்து வீச்சாளர்களே பந்து வீசியிருக்கிறாங்க. ஸோ அதிக விக்கெட்டுகளின் அடிப்படையிலும் பார்த்துட்டோம்னா உஸ்மான் தாரிக் அவர் தான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாக எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காரு. அதிக விக்கெட்டுகள் அவள் தான் 8 விக்கெட்டுகள் இருக்காரு. அதுக்கப்புறமா சயீம் அயூப் இருக்காரு 5 விக்கெட்டுகளில். ஸோ வேகப்பந்து வீச்சாளர்கள் வந்து பின்னாடி தான் இருக்காங்க. அஃப்ரிடி அவர் கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கிறாரு. ஸோ அவங்க சுழற்பந்து வீச்சில் ரொம்ப டாமினேட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியுது. 2 ரீசன். இந்தியா கூட விளையாடுறப்பே நமக்கு தெரிஞ்சது அந்த மைதானத்தை அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. சல்மான் அலி ஆகா வந்து ஓப்பன் பண்ணார் இல்லையா? ஸோ இங்கே நியூசிலாந்து பேட்டிங்கில் நீங்கள் சொன்னபடி பார்த்தா நம்பர் 3ல் ரச்சின் இருக்கிறாரு. அப்புறம் பின்னாடி மார்க் சாப்மன், ஜேம்ஸ் நீஷம், அதுக்கப்புறமா சாண்ட்னர் 4 இடதுகை பேட்டர்கள் இருக்கிறனால ஒரு சரியான நேரத்தில் இவங்க ஆஃப் ஸ்பின்னர்ஸை பயன்படுத்தி கொஞ்சம் சிக்கல் கொடுப்பாங்க அப்படின்னே நம்பப்படுது. இங்கே நான் ஒரு இடத்துல குறுக்கிட விரும்புகிறேன். என்னன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து டாப் 3ல பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு சிக்கல் இருந்துச்சு. இவங்க ஆஃப் ஸ்பின் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு சிக்கல் இருந்துச்சு. ஆனால் நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அதுதான் 2 பேர் இருக்காங்களா. சதாப் கான் இருக்காரு, அப்ரார் அஹ்மத் இருக்காரு. ஆனால் அவங்கலாம் கொஞ்சம் சதாப் கான் ஓகே, அப்ரார் அஹ்மத் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போனதை பார்க்க முடிஞ்சு, அவரோட ரன்ஸ் லீக் ஆனதை பார்க்க முடிஞ்சு. அது ஒரு ரஃப் பேட்சில் இருக்கிறாரு, வேர்ல்டு கப் வந்துருவார் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஸோ சதாப் கான் போன மேட்ச் நல்லாவே போட்டார். இப்போ கடைசியாக இதில் நல்லாவே அவர் ஒரு டச்சுக்கு வந்துட்டார். அதனால அவங்களுக்கு 2 வெரைட்டி இருக்கிறது இன்னொரு அட்வான்டேஜ் அப்படிங்கிற நான். ஸோ கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு ஆஃப் ஸ்பின்னும் இருக்கு, ரிஸ்ட் ஸ்பின்னும் இருக்கு. நீ லெஃப்ட் ஹேண்டர் கொண்டு வரையா தான் நான் ஆஃப் ஸ்பின்னர் வைக்கிறேன், நீ ரைட் ஹேண்டர் கொண்டு வரையா தான் நான் ரிஸ்ட் ஸ்பின்னர் கொண்டு வரேன் அப்படின்னு வச்சிருக்காங்க. ப்ளஸ் உஸ்மான் தாரிக் வந்து நிறையா கேரம் பால் மாதிரி அவர் ஏகப்பட்ட வெரைட்டி வச்சிருக்காரு. ஸோ அதனால கண்டிஷன் ஸ்பின்னுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பாகிஸ்தான் இதில் ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அப்படியே ஒப்பிட்டு நியூசிலாண்டில் பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாண்டுடைய சுழற்பந்து வீச்சு எப்படி இருக்குன்னா ஒப்பிட்ட அளவுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நியூசிலாந்தோட சுழற்பந்து வீச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது. கேப்டன் மிச்சல் சாண்ட்னர் இருக்கார் வந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரச்சின் ரவீந்திரா பந்து போடுறதுக்கு இருக்காரு. அப்புறம் நம்ம ஆஃப் ஸ்பின் பார்க்கும்போது அவங்கள்ட்ட வெரைட்டிஸ் நிறையா இருக்கலாம். அதே மாதிரி நம்மள்ட்ட நியூசிலாந்தில் இல்லைன்னு சொல்லி கிடையாது வந்து. கிளென் பிலிப்ஸ் வந்து ரீசெண்டாக பந்து போகிறாரு. அவரோட ஃபுல் ஓவர்ஸ் 4 ஓவர்ஸ் கோட்டா ஃபில் பண்ணுற அளவுக்கு கூட அவரால் பந்து போட முடியும். அதனால இவங்கள்ட்ட இல்லைன்னு இல்லை வந்து. இவங்கள்ட்ட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. ஸ்பின் பவுலர்ஸ் வந்து மிச்சல் சாண்ட்னர் ப்ளஸ் வந்து இந்த சொன்ன 2 பேரும் சேர்ந்து என்னன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் கொடுப்பாங்க, டஃப் கொடுப்பாங்க வந்து. ஸோ இப்போ ஓகே நீங்கள் சொல்கிற ஸ்பின்னர்ஸு பார்க்கனா புரிஞ்சுக்க முடியுது. சாண்ட்னர் இருக்கார், சாரி மன்னிக்கணும் வந்து ஒருத்தர் நான் சொல்ல மறந்துட்டேன் வந்து. இதோ சாண்டனரோட இல்லாமல் நமக்கு வந்து யூஸ் சௌதிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்காங்க வந்து. அவரை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேங்க வந்து. அவங்களும் இருக்கும்போது என்னன்னா வந்து இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் தான் வந்து. நம்ம இந்தியா கூட பார்த்த ஒரு ஆஃப் ஸ்பின் கண்டிஷன் அப்படி வச்சுட்டு மட்டுமே அவங்கள்ட்ட ஸ்ட்ராங் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா நம்மள்ட்ட வந்து இவங்க ஆஃப் ஸ்பின் போட்டாலும் சரி, லெக் ஸ்பின் போட்டாலும் சரி, அடிக்கிறதுக்கு இவங்கள்ட்ட வெரைட்டி ஆஃப் பேட்டிங் இருக்குது. பாகிஸ்தான் பேட்டர்ஸ் நல்லா விளையாண்டாலும் அவங்கள நம்ம பீட் பண்ணுற அளவுக்கு என்னன்னா ஐ மீன் நியூசிலாந்து பீட் பண்ணுற அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து வெரைட்டி ஆஃப் ஸ்பின்னர்ஸும் வந்து இருக்காங்க அவங்களோட பேட்ஸ்மேன்ஸ். ஓகே, இப்போ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பின்னர்ஸ் இப்போ கணக்கெடுத்துடும் அப்படின்னா மிச்சல் சாண்ட்னர், இஷோதி, அப்புறமா ரச்சின் ரவீந்திரா, கிளென் பிலிப்ஸ் 4 பேர் இருக்காங்க. ஸோ இயல்பாக ஸ்பின்னர்ஸ் எப்படி வகைப்படுத்துவாங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் பவுலர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ இப்போ இந்தியன் டீம் உதாரணம் எடுத்துட்டோம்னா வருண் சக்கரவர்த்தி ஸ்ட்ரைக் பவுலர், அப்புறமா இவர் நம்ம குல்தீப் யாதவ் ஸ்ட்ரைக் பவுலர். ஸோ அக்ஷர் பட்டேல் எடுத்துட்டிங்கன்னா அவர் நிறைய விக்கெட் வீழ்த்தக்கூடியவர் தான். ஆனால் அவர் ப்ரைம் ஸ்ட்ரைக் பவுலராக அவரை சொல்ல மாட்டாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா ரன்ஸ் ஃப்ளோவை அப்படியே கட்டுப்படுத்தி ஸ்டாப் பண்ணுவார். ஸோ நான் சாண்ட்னரை இந்த வகையில் பார்க்குறேன் நான்.
ஈஷோதி மேபி ஒரு ஸ்ட்ரைக் பவுலராக அவங்க இருக்கலாம். சாண்ட்னர் வந்து நிறைய விக்கெட்டுகள் எடுத்தாலும் கண்டிஷன்ஸ்லாம் அவருக்கு அட்வான்டேஜாக இருந்தாலுமே கூட அவரை வந்து ஸ்ட்ரைக் பவுலராக கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரில. அவருடைய செயல்பாடுகள் தான் அது பேசப்படுது. மற்ற இருவர்கள் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா ஆல்ரவுண்டர், அதுவும் பேட்டிங் டாமினன்ட் ஆல்ரவுண்டரு. கிளென் ஃபிலிப்ஸு நம்ம பேட்டிங் ஆல்ரவுண்டர்னு சொன்னாலுமே கூட அவர் அட்டகாசமாக பவுல்லாம் பண்ணுவார். அவரால் பால் அழகாக ஸ்பின் பண்ணுவார். நல்ல லென்த்தில் கண்டினியூஸாக அவரால் பால் போட முடியினாலுமே கூட ஒரு ஸ்ட்ரைக் ஸ்பின் பவுலர்ஸ் இல்லை அப்படின்றது எனக்கு ஒரு குறைபாடாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த பக்கம் நீங்கள் பாருங்களேன், இவ்வளோ பேர் இருக்காங்க. அதுவும் கண்டிஷன்ஸ் நம்ம டேட்டா சொல்லிட்டோம், ஸ்பின்னர்ஸில் அடிக்கவே முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு மிடில் ஓவர்ஸை கட்டுப்படுத்துவாங்க அப்படின்னு. எனக்கு வந்து நியூசிலாந்து வந்து அதை வந்து ரச்சின் ரவீந்திரா வச்சும் கிளென் ஃபிலிப்ஸ் வச்சும் மேனேஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்கள்ட்ட ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் டீசெண்டாக தான் இருக்குது. வந்து அவங்களோட டார்கெட் என்னவா இருக்கும்னா வந்து ஒரு 160க்குள்ளே நான் வந்து அவங்கள கண்டெயின் பண்ணணும். ஒரு ஆப்போசிட் டீம் வந்து அது இதர் பாகிஸ்தான் இருந்தாலும் சரி ஒரு நியூசிலாந்து இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே 160க்குள்ளே கண்டெயின் பண்ணிட்டு நான் ஜெயிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்ட் செட் வந்தால் போதும். அதனால இது பெருசாக ரொம்ப ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஸ்பின் பவுலர்ஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து பெரிய குறைபாடாக இருக்காதுன்னு தோணுது. வந்து இப்போ பாகிஸ்தானோட பேட்டிங் பார்க்கும்போது அவங்கள்ட்ட என்ன ஸ்ட்ராங் இருக்குது, என்ன வந்து எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தெரியும் அவங்க வந்து அதை மேனேஜ் பண்ணிடுவாங்களா இல்லையாங்கிறத நம்ம சொல்லிட முடியும். வந்து பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் த்ரூ த டோர்னமெண்ட் நான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்க வரைக்கும் பார்க்கும்போது ஓப்பனர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு தோணுது. வந்து மற்றபடி பார்க்கும்போது அந்த சகிப் சதா ஃபர்கான் அவர் பார்த்து தான் நல்லா விளையாடுறாரு. செஞ்சுரி போட்டார்ல, செஞ்சுரி போன மேட்ச் வந்து செஞ்சுரி போட்டார். வந்து அதுக்கு அவர் இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு லீடிங் ரன் ஸ்கோரர் ஃபர்ஸ்ட் இடத்துல அவர் தான் இருக்காரு. 199 சம்திங் அடிச்சிருக்காரு. வந்து இவர டாப் ஸ்கோரராக இருக்காரு. அதுவும் பாகிஸ்தானுக்காக வந்து நல்லா விளையாடுற இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன்னா வந்து அவர் ஒருத்தர் தான் இப்போதைக்கு வந்து ஷோர் ஷாட்டாக சொல்லலாம். வந்து மற்றவங்க விளையாடுறாங்க. ஏன்னா வந்து ஒரு சைம் ஐபி விளையாடுறாரு. பாபர் அசாம் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடாம இருந்துட்டு என்னன்னா வந்து செகண்ட் மேட்ச் விளையாடுறதை பார்க்க முடிஞ்சு. கேப்டன் சல்மான் அலியாகா பார்க்க வரைக்கும் ஒரு 2 மேட்ச் விளையாடலை. அதுக்கப்புறம் என்னன்னா வந்து அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு கேமியோ நான் பார்க்க முடிஞ்சு. வந்து பின்னொரு சேலை பார்க்கும்போது சதாப் கான் விளையாட முடிஞ்சது. சைமாபி விளையாண்டாலும் ஒரு பெருசாக ரன்னை கொண்டு போகல அப்படிங்கிறது வந்து ஓப்பனர்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் டவுட் இல்லை. ஆனால் என்னன்னா அவங்க அடுத்தடுத்து விக்கெட்ஸ் போனுச்சுன்னா தான் அவங்கள்ட்ட வந்து பேட்டிங் கொஞ்சம் வந்து சொதப்புறாங்களோ அப்படின்னு தோணுது. அவங்கள பின்வரிசையில் வந்து பெயில் அவுட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பிளேயர்ஸ் தேவைப்படுது. நம்ம இந்த மேட்ச்சில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்சில் பார்த்துருப்போம். வந்து ஃபுல்லாக வந்து டாப் ஆர்டர் அந்த ஓப்பனர் விளையாடலைன்னா என்ன ஆகுங்கிறதுக்கு வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் தான் ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள். வந்து அந்த மேட்ச்சில் உஸ்மான் கான் மட்டும் ஒரு வாரியராக வந்து என்ன பண்ணுவார்னா வந்து ஒரு காப்பாற்று போராடிட்டு இருப்பாரு. அவருக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இருக்காது. இப்போ நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா அவங்கள்ட்ட ஒரு நல்ல இது ஒரு டீசெண்டான அட்டாக் பவுலர்ஸ் தான் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஃபெயில் ஆகுறாங்க இந்த சென்ஸ் பார்க்கும்போது அப்போ பாகிஸ்தானுக்கு அதுவுமே ஸ்ட்ரகிள் தான். வந்து லோ ஸ்கோரிங்காக இன்னும் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் வந்து இன்னும் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. வந்து அதாவது என்ன சொல்கிறீங்கன்னா இந்த பேட்டிங் லைனப்புக்கு இந்த பவுலிங் லைனப்பே போதும் அப்படின்னு பாகிஸ்தான் பேட்டிங் லைனப் வச்சு நியூசிலாந்து பவுலர்ஸாக சொல்கிறீங்க. நீங்கள் என்ன பாருங்க, வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்தியா மேட்ச் மட்டும் நான் சொல்லலை, மற்ற மேட்ச்லேயே வந்து அவங்க ஸ்ட்ரகிளாக இருக்க பார்க்க முடியுது. என்ன அவங்களுக்கு வந்து ஒரு மாரல் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும்னா கடைசியாக நடந்த மேட்ச்சில் வந்து அவங்க நமீபியா கூட வந்து ரொம்ப ரொம்ப நல்லா விளையாண்டு ஒரு கம்ஃபர்டபுள் விக்டரி என்னன்னு பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணாங்க. பேட்டர்ஸ் என்ன பண்ணாங்க இல்லை 102 ரன்ஸ் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க. பவுலர்ஸ் டாமினேட் பண்ணாங்க. இந்த சென்ஸ்னாலும் அவங்க வந்து ஒரு டீம் ஒரு கலெக்டிவ் எஃபர்ட் தானே. அவங்களுக்கு ஜெயிச்சு உள்ளுக்குள்ளே போகும்போது என்ன ஆகுனா ஓகே நம்ம சூப்பர் 8 ரவுண்டுக்குள்ளே போகிறோம், ஒரு ஷேக்கியான ஒரு டீம் வச்சுட்டு போகாமல் ஒரு கான்ஃபிடென்ட்டாக போகிறோம் அப்படிங்கிற ஒரு மாரல் பூஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கும். வந்து அந்த சென்ஸில் வந்து என்னன்னா வந்து ஒரு பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக இதை பார்க்குறோம். வந்து மற்றபடி பேட்டிங்கில் இருக்க ஓட்டைகளை வந்து அவங்க அடைச்சே ஆகணும். ஓப்பனர்ஸை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. மிடில் ஆர்டர்ஸ் நல்லா ஆடணும். சதாப் கான் விளையாடுறாரு. ஆனால் அவர் மட்டும் இல்லாமல் இன்னும் அவர் பேட்டிங்லேயுமே போன மேட்ச் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணார். வந்து அதுக்காக தான் சொல்கிறேன் என்னன்னா வந்து பாபர் அசாம் அவர் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஷோல்டர்ஸ் பண்ணிக்கணும். வந்து அதே மாதிரி கேப்டன் சல்மான் அலியா இப்போ தான் விளையாட வந்திருக்காரு. அவருமே என்ன பண்ணணும்னா வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஒரு பெரிய நாக்கு விளையாடணும். வந்து கேப்டனா வந்து ஒரு 20 ரன் 30 ரன் அடிச்சு அவுட் ஆகிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸை பில்டப் பண்ணி அவர் வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் ஒரு மெயின் கான்ட்ரிபியூட்டர் 50 அது மாதிரி ஒரு நாக் விளையாண்டா தான் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து அந்த பேட்டிங் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். இல்லைனா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக போடுவாங்க. வந்து ஸோ இப்போ ஓவராலாக சம்மரைஸ் பண்ணி சொல்லலாம் அப்படின்னா நியூசிலாண்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் பேட்டிங் டெப்த்து வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். ஒன்று, பந்து வீச்சை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் வந்து ஸ்பின் ஃப்ரெண்ட்லி அப்படின்றனால அதில் பாகிஸ்தான் ஓரளவுக்கு ஏஜ் அப்பராக இருக்குது அப்படின்றது புரிஞ்சுக்கலாம் நியூசிலாந்தோட ஒப்பிடுகையில். நான் தமிழ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பாகிஸ்தானோட பேட்டிங் லைனுக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த மேட்சோட ரிசல்ட் எங்கே டிசைட் ஆக போகுது அப்படின்னா பாகிஸ்தானின் சுழற்பந்து வீச்சாளர்களை நியூசிலாந்து பேட்டர்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்றது தான் வந்து தீர்மானிக்க போகுது. நியூசிலாந்து பேட்டர்கள் அதை ரொம்ப திறம்பட ரொம்ப சிறப்பாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னா நியூசிலாந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் வந்து இந்த தரவுகள் சூழல் பேசின விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம புரிஞ்சுக்க முடியுது. என்ன தமிழ் ஒத்துக்கிறீங்களா? எஸ், அட் த எண்ட் ஆஃப் த அந்த மேட்ச் டே வந்து யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. தரவுகள் நம்ம சொல்லிட்டோம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ரெடிக்ஷன் இவங்க நல்லா போடுறாங்க, இவங்க விளையாடலை, இவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி பேசிட்டோம். அன்றைய நாளில் யார் நல்லா விளையாடுறா அப்படிங்கிறத பார்ப்போம். அன்றைய நாளில் யார் நல்லா விளையாடணும் அப்போதைக்கு இத்தனை தரவுகள் எடுத்து இல்லை பேசிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்து மாறலாம்ல. இப்போ தான் தரவுகளை பற்றி பேசணும். ஜிம்பாப்வே வந்து ஆன் த டே யார் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஒத்துக்கிறாங்க. ஜிம்பாப்வே வந்து அந்த
அவங்களோட ஸ்ரீலங்கன் கண்டிஷன்ஸ், ஓன் கிரவுண்ட், அந்த மேட்ச் ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது எல்லாமே பார்த்து அப்படியே மாற்றிட்டாங்கல்ல ஜிம்பாப்வே வந்து. எல்லாத்தையும் வந்து ஓகே இப்போ அப்போ டேட்டா இருக்குது, என்ன டேட்டா சொன்னாலுமே ஒரு பிளேயர் சிக்கந்தர் ராஜா வந்து இடையில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் வந்து. அந்த ஒரு பிளேயர் நினச்சதுனால அந்த மேட்சோட ரிசல்ட் மாறுது. அது மாதிரி இவங்கள யாராவது ஒரு பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலே டேட்டா அதெல்லாம் வந்து தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு சூப்பராக நாங்கள் விளாண்ட பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது வந்து. அக்கா டேட்டா குறைச்சி மதிப்பிடல, அட் சேம் டைம் பிளேயர்ஸோட ஸ்ட்ரென்த்தையும் நான் வந்து குறைச்சி மதிப்பிட விரும்பல. ரெண்டுமே வந்து ஈவன்லி பாசிட்டிவ் இருக்குன்றீங்க. பார்ப்போம். ஓகே, பார்க்கலாம். ஸோ தரவுகள் எல்லாமே நம்ம பேசி முடிச்சாச்சு. பேசின மாதிரி நியூசிலாந்து பேட்டர்கள் எப்படி சுழற்பந்து வீச்சர்களை கையாள போகிறார்கள், இந்த முடிவு யாருக்கு சாதகமாக அமைய போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது பார்த்து முடிஞ்சக்கப்புறமா அதை பற்றின ஒரு ரிவ்யூவில் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். What is that strength that brings women together and helps them move forward? Self-help groups. Central Bank of India, under DAY NRLM, provides financial support to self-help groups and through sent Nari Shakti to their members. Central to you since 1911.